நான் இந்த ஜாமில் மஸ்ஜித் ஆலியூருடைய பள்ளி இமாமாக இருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியிலே ஆளக்கூடிய மோடி பாஜக அரசு என்பது முஸ்லிம்களை தொடர்படியாக வஞ்சித்து கொண்டே இருக்கின்றது. மத்தியில் ஆளக்கூடிய அந்த பாஜக மோடி அரசு என்பது கடந்த 10 ஆண்டுகளாக முஸ்லிம்களுக்கு எதிரான சில சட்டங்களை மட்டுமே என்ன செய்யுது, மக்களுக்கு மத்தியில் கொண்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்பதாக பொது சிவில் சட்டம் என்பதாக சில சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதே போல ஹிஜாபினுடைய சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இப்போது முஸ்லிம்களுடைய அடி வயிற்றிலே கைக்கக்கூடிய அடி மடியிலே கை வைக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்ட மசோதா 2024 என்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டம் என்பது முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் என்பது அபகரிக்கப்படுகின்றது. மக்கள் எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி இறை இல்லத்திற்காக வேண்டி தியாகம் செய்த தான் சம்பாதித்த சொத்துக்களிலிருந்து ஒரு பகுதியை தியாகம் செய்த சொத்துக்களை எல்லாம் மத்திய அரசு அபகரிப்பதற்காக வேண்டி இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த போராட்டம் என்பது இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்காண்டி நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், மத்திய அரசு என்பது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 24 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா 2020 மூலமாக முஸ்லிம்களுக்கு முழுக்க பாதிப்பு மட்டுமே இருக்கிறது. ஏறத்தாழ இந்த 2024 வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவிலே 40 அம்சங்கள் இருக்கிறதாக கூறியிருக்கிறார்கள். இந்த 40 அம்சங்களுமே முஸ்லிம்களுக்கு எதிராக, அவருடைய சட்டத்திற்கு எதிரான சட்டமாக மட்டுமே இருக்கிறது. சட்டத்தின் மூலமாக எங்களுடைய இந்த வக்ஃபு சொத்து என்பதை மத்திய அரசு என்பது கையாள நினைக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவிலேயே ஆர்மிக்கு அடுத்தபடியாக, ரயில்வேக்கு அடுத்தபடியாக இந்த வக்ஃபு சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்க ஒரு சிந்தனையோடு தான் மத்திய அரசு என்பது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2024 கொண்டு வந்திருக்கிறது. ஒருபோதும் முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்க மாட்டோம். இதனை முழுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம், மறுக்கின்றோம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.